ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் யூனிகார்ன் சென்ட்ரலா. இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜியா வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இன்சோ ஏதாவது மெசேஜ் பண்ணானு பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மாவும் சாப்பாடை பரிமாற சொல்லுவாங்க. இவ்வளவு ஏதோ ஒரு சிந்தனையில போய் அந்த மூடியை ஓப்பன் பண்றா. அது சூடா இருந்தனால டக்குன்னு விட்டுருவா. அதுமே உடஞ்சிடும். உடனே அழ ஆரம்பிச்சிடுவா. என்னாச்சு, கை எதுவும் சுடுதான்னு கேட்கும்போது, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்னால அவனை மறக்கவே முடியல, நானும் அவனை மறக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணேன், என்னால முடியலன்னு ரொம்ப அழுகிறா. இதை பார்த்த அவங்க அப்பாவுக்குமே அவளோட லவ்வுமே புரிஞ்சிருச்சு. இவளும் இன்சோக்கு கால் பண்ணிட்டே போறா. ஆனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அங்க இல்ல. அப்போன்னு இன்சோட அம்மாவும் ஜுயாக்கு கால் பண்ணி இன்சோக்கு கால் பண்ண, ஆனா அவன் எடுக்கல. உன் கூட எதுவும் இருக்கானான்னு கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, நானுமே தேடிட்டு தான் இருக்கேன். இப்பதான் இன்சோ இன்வெஸ்டிகேஷனை முடிச்சான்னு ஆபீஸ்ல சொன்னாங்க. இன்சோவை மீட் பண்ணதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றான். இன்வெஸ்டிகேஷனா? என்ன இன்வெஸ்டிகேஷன் கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா, ஜூலிங் கம்பெனி தான் அவங்க சப்ளையர் லிஸ்ட் லீக் ஆனனால இன்சோ மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இல்ல இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம இன்சோ ஜென் கூட சண்டை போட்டப்ப வேற என்னன்னு கூட கேட்காம அவனை திட்டிட்டு ஃபீல் பண்றாங்க. ஜியாவும் கேக்குறா, அப்படி என்ன சொன்னீங்கன்னு. இங்க இன்சோ கிளப்ல தனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து லைட் எல்லாம் ஆன் ஆகுது. இதை பார்த்துட்டு திரும்புறான். பார்த்தா ஜியா வேகமா வந்து ஹக் பண்ணிப்பா. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சொல்றா, நீ யாரா வேணா இருந்துக்கோ, நீ எதை வேணா மறைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, இனி நான் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்றா. இதை கேட்ட இன்சோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க ஸ்டார்ட் ஆன கிஸ் இன்சோட வீட்டுக்கு வந்து நிக்கல, அப்படியே ஃப்ளோல கிஸ் பண்ணிட்டே பெட்ரூம் வரைக்குமே போயிடுறாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே அந்த நைட்டையுமே ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் இன்சோக்காக சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பா. இவ வெறும் கால இருக்கிறத பார்த்ததும் அவளை தூக்கிட்டு போய் சோஃபால உட்கார வைப்பான். அப்போ அவன் கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு கேக்குறா, அவங்க உன்னை வேணும்னே தானே மாட்டி விட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போச்சுன்னு கேட்டதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் லீகலா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்றான். இவ்வளோ அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது இன்சோட்ட சொல்றா, உங்க அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க கூட பேசு, அவங்க உன்கிட்ட அப்படி பேசினதுக்காக அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னதும் அவனும் சரி பேசுனேன்னு சொல்றான். இவ்வளவு வீட்டுக்காக திங்ஸ் வாங்கிட்டு இருப்பா. அப்போ அந்த கடையில இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் QR கோடு வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு போவா. அப்ப யாரோ இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இங்க இன்சோவும் ஜென்னோட அப்பாவை மீட் பண்ண போறான். அவரு கேக்குறாரு, பேங்க் எங்க வச்சிருக்கேன்னு. பேங்கா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதேன்னு சொல்றான். ஓ தெரியாதா, ஆனா ஜியாவை தெரியும்ல, அவளை வேற உனக்கு பிடிக்கும்லன்னு சொன்னதும் இவனுக்கு டவுட் வந்துடுச்சு. உடனே அவளுக்கு கால் பண்ணி பார்க்கறான். ஆனா அவ எடுக்கல. பார்த்தா அவளோட திங்ஸ் எல்லாமே ரோட்ல கிடக்குது. எங்க வச்சிருக்கேன்னு அவனும் கேட்கறான். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வேர் ஹவுஸ்ல தீ பிடிச்சதுல, எதனால தெரியுமா, ஒரு ஊதுபத்தினாலன்னு சொல்லும் போதே அங்க ஜியா அந்த வேர் ஹவுஸ்ல மயக்கத்தோட இருக்கா. அங்கேயுமே ஒரு ஊதுபத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கோன்னு சொல்றான். இங்க வேற நெருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. இவளுமே எந்திரிச்சிட்டா. வெளியே போக எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா சுத்தமா முடியாம மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இன்சோவா அந்த பிளேஸ்க்கு கரெக்டான டைமுக்கு வந்து இவளையுமே காப்பாத்திடுவான். மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்சதும் கேப்பா, உனக்கு அந்த கமாண்டர் டோக்கன் கிடைச்சிடுச்சா ஜின் சியோசின்னு கேக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, கடையில அந்த லேபிள் பத்தி பேசினதை யோசிச்சுட்டு இன்சோக்கு மெசேஜ் பண்ணி இருப்பா. பேங்கோட ஃபேக்டரியில இருந்த எல்லா செங்கலுமே QR கோடு இருந்திருக்கும். ஒரே ஒரு செங்கல்ல மட்டும் ஹேண்ட் ரிட்டன்ல இருந்துச்சுன்னு சொல்லி இருப்பா. இதுவே இவங்களுக்கு ஒரு க்ளூவா கிடைச்சனால இன்சோவும் அங்கிள் ஜூக்கு கால் பண்ணி போய் செக் பண்ண சொல்லி இருப்பான். அவரும் அதை எடுத்து உடச்சு பார்த்துருப்பாரு. அதுலதான் மெமரி கார்டுமே இருந்திருக்கும். மெமரி கார்டு கிடைச்சனால ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இங்க ஜென்னுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஜுயாவை அவங்க அப்பா கிட்னாப் பண்ணிட்டாரு, ஆனா இப்போ அவங்க சேஃபா தான் இருக்காங்கன்னு. கோவத்துல அதை பத்தி கேட்க போவான். அப்போ அவர் அவங்க ஆளுங்க கிட்ட வேன் கிட்ட இருக்க எவிடன்ஸை சீக்கிரம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவன் நிக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஆனா இவன் எதுவுமே சொல்லாம போயிடுவான். ரூமுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். பார்த்தா உடம்புல அவ்வளோ காயம். எல்லாமே அவங்க அப்பா கிட்ட வாங்கின அடிதான் போல. அடுத்த நாள் இன்சோ எவிடன்ஸோட வர்றான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி பேசலாமான்னு சொன்னதும், அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி இப்போ என்ன பேசுறதுன்னு கேக்குறான். முடிஞ்சு போனதா? ஆனா இந்த 20 வருஷமா எங்க அப்பாக்கு நீதி கிடைக்கலையேன்னு சொன்னதும், தப்பு பண்ணது உங்க அப்பா தான்னு சொல்றான். இவன் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறான். என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்டேடியம் கட்டை யூஸ் பண்ண ஸ்டீல் தரம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ அவங்க அப்பா யூஸ் பண்ண சொன்ன ஸ்டீல் தரமானது தான். ஆனா ஜென்னோட அப்பா தான் அதே மாதிரி இருக்கிற குவாலிட்டி கம்மியா இருக்கிற ஸ்டீலை சந்தேகமே இல்லாம யூஸ் பண்ண வச்சிருப்பாரு. குறைஞ்ச விலையில அந்த ஸ்டீலை வாங்கி மீதி பணத்தை எல்லாமே அடிச்சிருப்பாரு. அந்த ஸ்டீல் தரம் இல்லாம இருந்தனாலதான் அந்த ஸ்டேடியமே இடிஞ்சு விழுந்திருக்கும். இந்த விஷயத்த இன்சோ சொன்னதும், நீ போய் சொல்ற, வெறும் பேப்பர் எவிடன்ஸை வச்சு நம்பிடுவாங்களான்னு கேட்டதும், என்கிட்ட மெமரி கார்டே இருக்கு, அதை பார்த்தா நம்புவீங்களான்னு கேட்கறான். உங்க அப்பா தானே ஸ்டீல் பத்தின டீட்டெயில்ஸ்க்கு சைன் போட்டாருன்னு சொன்னதும், அதை போட்டது
பண்ணதும் நீ தான், அதையும் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சுன்னு சொல்றான். சரி உங்க அப்பா சைன் போடலன்னா அப்புறம் எதுக்கு அவன் சாகணும்? அவன் பில்டிங்ல இருந்து விழுந்ததை எல்லாரும் தான் பார்த்தாங்க. அவன் தப்பு பண்ணனாலதான் செத்தான். அவன் செத்தப்ப கூட நாங்க இல்லைன்னு சொல்றான். உடனே இன்சோ வேங் பேசினதை எல்லாருக்கும் போட்டு காமிப்பான். அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப ஜென்னோட அப்பா அங்கதான் இருந்தாருன்னு சொல்லி இருப்பான். இதை கேட்ட இன்சோட அம்மா, அப்போ உங்க அப்பா லாஸ்டா மெசேஜ் பண்ணி இருந்தாருன்னு கேக்குறாங்க. அந்த மெசேஜ்ல என்ன மன்னிச்சிடு, எல்லாம் ஏன் தப்பு தான், நீ நல்லபடியா இரு ஜின்சியோசின்னு போட்டிருந்துச்சு. ஆனா உனக்கு தெரியாதுல்ல, எங்க அப்பா என்னோட ஒரிஜினல் நேமை வச்சு கூப்பிடவே மாட்டாரு, என்னை எப்போதுமே யூன்னு மட்டும்தான் கூப்பிடுவாருன்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஷாக்கு. அந்த மெசேஜை போட்டதே இந்த ஜென்னோட அப்பா தான். இன்சோ அம்மாவுக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. புருஷனை கொன்னவன் கூடயே இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தி இருக்காங்கல்ல, அப்பயும் இவர் அடங்காம நான் அப்பயே அவன்கிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த மறைச்சிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு. ஆனா அவன் கேட்கல. நான் வேணும்னு அவனை கொல்லல, கடவுள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப என்ன கெட்டுருச்சு, உன்னையும் உங்க அம்மாவையும் நான் நல்லா பாத்துக்கலையா? நான் மட்டும் பாத்துக்கலன்னா நீங்க இப்போ கடன்ல மூழ்கி இருப்பீங்க, கொஞ்சமாச்சு நன்றியோட இருன்னு சொல்றான். இன்சோ கோவத்துல எல்லாரையும் கொண்டது நீ தான், ஆனா பழிய எங்க அப்பா மேல போட்டுட்டு நீ நிம்மதியா இருக்க, ஆனா இனி அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னதும் வெளியே போலீஸ் வர சவுண்ட் கேக்குது. ஜென் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுனே தெரியாம நிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு போவான் ஜியாவை பார்க்க. அவளுமே இப்ப நல்லா தான் இருப்பா. அடுத்த ஆபீஸ்லயுமே எல்லாருக்கும் நியூஸ் வந்துடுச்சு ஜென்னோட அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. இதை கேட்டது இவங்களுக்கும் நிம்மதி. அப்ப யாருமே இந்த நியூஸ்னால நம்ம கிளைண்ட் எல்லாருமே நம்ம கூட அகைன் ப்ராஜெக்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலிங் கம்பெனியோட ப்ராஜெக்ட் மெட்டீரியல் லீக் ஆனது நம்ம சைட்ல இருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அப்போ இதை யாரு பண்ணதுன்னு சன்னும் கேட்கறான். ஜென்னு தான், தான் தான் பண்ணேன்னு ஜென்னுமே ஒத்துக்கிட்டான். பிரச்சனை முடிஞ்சது, எல்லாரும் அவங்க ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிடுவா. இன்சோ அவங்க அப்பா கல்லறைக்கு போய் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லுவான். அப்போ இன்சோட அம்மாவுமே ஃபர்ஸ்ட் டைம் அவருக்காக மரியாதை செலுத்துவாங்க. கேக்குறாங்க, உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல, என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, என் ஹெல்த்துக்காக தான் நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லி இருக்கலாம், தனியா இவ்வளோ தூரம் போராடி இருக்க, ஆனா எனக்கு தெரியாம போச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எது நடந்தாலும் நீங்க என் பக்கம் தான் நின்று இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும்னு சொல்றான். இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. கிளம்பும் போது நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், கிடைச்சது நான் மறுபடியும் அமெரிக்காக்கே போலான்னு இருக்கேன்னு சொன்னதும் இவனும் அவங்க முடிவை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஜியா கிட்ட இவங்க அம்மா எடுத்த முடிவை சொல்லிட்டு நானும் அவங்க கூட போறேன், அவங்கள அங்க தங்க வைக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும் இவளும் புரிஞ்சுக்கிட்டு இந்த டைம்ல நீ உங்க அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்றா. நெக்ஸ்ட் டேவே இன்சோ ஜியாவோட பேரண்ட்ஸை மீட் பண்ண வருவான். ஜியாவோட அப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்பான். என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை முன்னாடியே சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்கும், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றான். உன் மேல எந்த தப்பும் இல்லப்பா, எல்லாரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது, ஆனா உண்மையை வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு, முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆமா உனக்கு சைனீஸ் செஸ் விளையாட தெரியுமான்னு கேக்குறாரு. கொஞ்சம் தெரியும்னு சொன்னதும் சரி நான் உனக்கு சொல்லித்தரேன்னு 2 பேரும் விளையாடுறாங்க. அப்ப ஜியா ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவா. அப்போ கேக்குறாரு, போன மாசம் உங்க அம்மா உன்னோட வீட்டுக்கு வந்தா, ஆனா நீ அங்க இல்லையாமே. அப்படியா, எப்ப வந்தாங்கப்பா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நைட்டு தாமா வந்தா, அதுவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்கா, எங்க தங்கி இருந்தேன்னு சந்தேகமா கேக்குறாரு. 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. எனக்கு புரியுது, இப்படியே இருந்தா நல்லது இல்ல, எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்குறாரு. இன்சோலாம் அங்கிள் நீங்க எப்ப சொல்றீங்களோ நான் அப்ப மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஜியா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல, இப்பதான் என்னோட கரியரே நான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன், அதனால யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. இதை கேட்டது இன்சோக்கு தான் ஷாக்கு. இன்சோ டிராப் பண்ணதும் இந்நேரத்துக்கு எனக்கு டாக்ஸி கிடைக்காது, இன்னைக்கு இங்கேயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இவனும் கோவத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதான் என் கார் இருக்குல்ல எடுத்துட்டு போன்னு சொல்றான். முடியாது, நான் இங்கதான் ஸ்டே பண்ணுவேன்னு இவளும் போறா. இவ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்கிறத பார்க்க தான் இவனுக்கு கோவமே வருது. இவளும் என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து போடலான்னு போகும்போது என்னோடதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிடுவான். என்னாச்சு, நல்லா தானே இருந்த, எங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டாரான்னு கேக்குறா. உங்க அப்பா ஒன்னும் சொல்லல, நீ தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும் ஆமா இப்பதானே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள என்னன்னு கேக்குறா. இவனும் கோவத்துல சரி நீ போய் வெளியே தூங்கு, இந்த பெட்ரூம் என் பொண்டாட்டிக்காக, உனக்கு தான் என்ன மேரேஜ் பண்ற ஐடியாவே இல்லைல்ல, போய் கெஸ்ட் ரூம்ல தங்குன்னு சொல்லிடுவான். இவளும் எப்படியாச்சும் இவனை வெளியே வர வைக்க என்னென்னமோ பண்றான். ஸ்பைடர்லாம் இருக்கு, டூத் பேஸ்ட் உன் ரூம்ல தான் இருக்கு, கொண்டு வந்து கொடுன்னு சொன்னா அவன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு விட்டுருவான். மறுபடியும் இவ கத்திட்டே இருப்பா. சரி நீ இவனும் வெளியே போயிடுவான். இவ புடிச்சு உட்கார வச்சுட்டு கோவப்படாத, இத்தனை வருஷமா எனக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடைக்கல, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கல, ஆனா இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, உன்னாலதான் என் கரியர்ல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இன்னும் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. இன்சோ உடனே கிஸ் பண்ணிடுவான். உன்னோட ஃபியூச்சருக்காக நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னதும் 2 பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜென்னும் மீட் பண்ணலான்னு சொல்லி மெசேஜ் பண்ணி இருப்பான். இவங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருக்கும்போது ஜென்னு இன்சோ மேல ரொம்பவே பாசமா தான் இருந்திருப்பான். வளரதான் இப்படி மாறிட்டான் போல. அடுத்த நாள் ஜென்னை மீட் பண்ணவும் போறாங்க. சுயா கார்ல இருக்கிறத பாத்துட்டு இருப்பான். அவன் நல்லாதான் இருக்க
இருக்கான்னு இன்சோவும் சொல்லிடுவான். ஜென்னும் சொல்றான், ஜூலிங் கம்பெனியோட நேமை சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பேரை வச்சது உங்க அப்பா தானே எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். இனி அந்த பேரை யூஸ் பண்றது நல்லா இருக்காதுன்னு சொன்னதும் அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு கேக்குறான். அவனும் சிரிச்சுட்டு, சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயத்துலயும் உன் மேல நான் பொறாமப்பட்டு இருக்கேன். உன்னை விட நான் தான் பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏன் உன்னை எல்லாரும் வெறுக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்போதான் புரியுது உன்னோட எதிரியா கூட என்ன நீ நினைச்சது இல்லைன்னு. இதை கேட்ட இன்சோவும் ஃபீல் பண்றான். இன்னுமே நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு, இனி எப்போதுமே நம்ம மீட் பண்ணிக்க வேணான்னு கடைசியா ஜுயாவையும் பார்த்துட்டு கிளம்பிடுவான். இன்சோக்கு இவனை இப்படி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கடைசியா ஜுயா அவனுக்கு ஒட்டி விட்ட பேண்டேஜையுமே தூக்கி போட்டுடுவான். இன்சோ அமெரிக்கா கிளம்புறதுனால இவங்களுமே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இன்சோவும் ஆபீஸ்ல இருக்க எல்லார்ட்டையும் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போலான்னு வந்திருப்பான். ஜியாலா கண்ணுல அழுகிய தேக்கி வச்சுட்டு நிக்கிறா. அவன் கிளம்புனதும் எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. ஜியா மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருப்பா. பார்த்தா இன்சோ மறுபடியும் வருவான். என்னாச்சு ஏதாவது விட்டுட்டியான்னு கேட்டதும் அவளை பக்கத்துல இழுத்து கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் மறுபடியும் இவளும் கிஸ் பண்ணுவா. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. லியாவும் காங்கும் சேர்ந்து புதுசா காஃபி ஷாப்லாம் ஓபன் பண்ண போறாங்க. முன்ன இருந்ததை விட இப்ப இவங்க க்ளோஸும் ஆகிட்டாங்க. ஜியாவும் அவ ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்சோ கூட வீடியோ கால்லாம் பேசிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்ப ஜியா ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ற அளவுக்கு வந்துட்டா. இந்த விஷயத்த இன்சோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மழை சவுண்ட் கேக்குது. இவ இருக்கிற இடத்துலயும் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. இவளுக்கு டவுட் வந்து வெளியே தேடி பார்த்துட்டு இருப்பா. இன்சோ பின்னாடி இருந்து ஹேக் பண்ணுவான். இவனை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் ஒரே வீட்டுல வாழவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவனுமே அவளை ரொம்ப கேரிங்காவே பார்த்துப்பான். ஆபீஸ்லயுமே இவளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதை பார்த்த இன்சோவும் சரி யானும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஆபீஸ்ல மட்டும்தான் யாருமே யார் மேலேயும் பொறாமப்படாம இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளை மட்டும் தனியா ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் இவளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்த சீன்ல இன்சோ காங்கு லியோ எல்லாரும் அந்த மிஸ்ட்ரி கேமுக்கு விளையாட போவாங்க. அப்போ லியா கேக்குறா ஜியா வரலையான்னு. அவளோட ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கனால வரலன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த டோருமே ஓபன் ஆகுது. பார்த்தா ஜியா அவதான் எல்லாரையும் வெல்கம் பண்றா. இதை பார்த்துட்டே இவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகுறதோட இந்த டிராமாவையுமே முடிக்கிறாங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிராமால பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.